ஹலோ கைஸ், இது டியூஸ்டே ஈவினிங்னாலே டீயில் தான் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. உங்கள் எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கெலாம் டீ குடிக்காட்டி அந்த வேலையே ஓடாது. ஸோ டீலாம் குடிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி மாமா வீட்டு கருவாடு தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இந்த கருவாடை பற்றி சொல்லணும்னா நிறைய பேருக்கு இந்த கருவாடு பிடிக்குது. ஆனால் நம்ம பிடிக்குதுனாலே நிறைய பேர் வியர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னது கருவாடா அப்படிங்கிறதுனாலே பாதி நேரம் நம்ம வெக்கப்பட்டு அந்த கருவாடை சமைக்க மாட்டோம். பட் எங்களுக்குலாம் கருவாடு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நெத்திலி கருவாடு தான் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு இந்த கருவாடை தலையும் வாலையும் நல்லா பிச்சு வச்சுருங்க. பிச்சுட்டு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுச்சா கருவாடு கெட்டே போகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு இப்போ மதியானம் வச்ச ரசம் வீட்டில் இருந்துச்சா, சரி இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக சுட சுட சாதம் வச்சுட்டு கருவாடு வறுத்தலாம் தான் நீங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு கருவாடு கூட கொஞ்சமாக மிளகா பொடி மட்டும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு உப்பு மட்டும் சேர்த்துடாதீங்க, ஏன்னா கருவாடில் உப்பு நிறையவே இருக்கும். ஸோ லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணாலும் சூப்பரான கருவாடு பொரியல் ரெடி. இதை தொக்காவும் செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஸோ பாப்பாவுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நானும் இன்றைக்கி சூப்பராக என்னோடய டின்னர் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி எனக்கு டின்னர் என்னென்னா ஒயிட் ரைஸ், அது